குடும்ப பாதுகாப்பிற்கான ஜெபம். நம் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக நான் ஜெபிக்கும் போது என்னோடு நீங்களும் ஊக்கமாய் இணைந்து தேவனிடத்தில் மன்றாடுங்கள். எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பம் என்னும் பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி. என் குடும்பத்தின் எல்லா பிள்ளைகளையும் உம் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். வயதில் மூத்தவர் முதல் கடைசி பிள்ளை வரை தனித்தனியாக ஆசீர்வதியுங்கப்பா. என் தகப்பனே, இந்த குடும்பத்தை நீர் உமது சித்தத்தின்படி உருவாக்கி இருக்கிறீர். எங்களுக்கு பரம தகப்பனாய் நீர் இருந்து காத்து வழி நடத்தி வருகிறீர். அப்பா, என்னால் என் குடும்பத்தினர் போகும் இடமெல்லாம் கூட போக முடியாதே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் ஆலோசனைகளையும் பாதுகாப்பையும் தர இயலாதே. ஆனால் உம்மால் அது கூடும். அவர்களை உம் செட்டைகளின் நிழலில் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு இந்த உலகை எதிர்கொள்ள வேண்டிய பாதுகாப்பையும் ஞானத்தையும் கொடுங்கப்பா. தேவனே, குடும்பமாக நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து ஒருவர் குறைவில் மற்றவர்கள் உற்சாகத்துடன் உறுதுணையாய் இருக்க செய்யுங்க. எங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்க உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பேச்சிலும் செயலிலும் நடத்தையிலும் நாங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் வழிகாட்டுதலும் கூட இருக்கட்டும் அப்பா. தேவனே, எங்கள் மேலே இருந்து எங்கள் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் கீழே இருந்து எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை உம் வலது கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. எங்கள் முன்னால் சென்று எங்கள் பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துங்க. எங்கள் பக்கத்திலேயே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் ஆசீர்வாதமாக தந்த பாட்டியை, தாத்தாவை, அம்மாவை, அப்பாவை, சகோதரனை, சகோதரியை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, எங்களிடையே இருக்கும் அன்பும் இரக்கமும் மரியாதையும் புரிந்து கொள்ளுதலும் எப்போதும் ஒன்றாய் பிணைக்கட்டும். சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்து இருக்கட்டும். குடும்பம் எங்களுக்கு உலக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பு தரும் இடமாய் இருக்கட்டும். குடும்பத்தின் பிள்ளைகள் வழி தவறுவார்களானால் அதை சுட்டிக்காட்டி திருத்தவும் மன்னிக்கவும் மறக்கவும் எங்களுக்கு மனதை கொடுங்க. உம் வார்த்தையை கேட்டு அதன்படியே நடக்கும் மன உறுதியை கொடுங்கப்பா. என் தேவனே, என் குடும்பத்துக்கு நீரே பாதுகாக்கும் கோட்டை. எங்கள் வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி உம் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. உம் சமூகம் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். உம்மையே நம்பி உம் நாமத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறபடியால் எங்களை நீர் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உம் ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.